الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه رواه الإمام البخاري في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام அளவில்ல அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காருண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கே அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாமபரி எந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புணர்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமெல்லாம் மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய இந்த ஒரு சங்கையான மாதம் துல்காதாவுடைய மாதம். நேற்றைய தினம் வியாழக்கிழமை காபத்துல்லாவுக்கும் கூட இஹ்ராம் அணிவித்து விட்டார்கள். காபத்துல்லாவுடைய பிடவை, காபத்துல்லாவுடைய ஸ்கிரீன் உயர்த்தி கட்டப்பட்டு விட்டது. காபத்துல்லாவுக்கும் வெள்ளை துணியால் இஹ்ராம் அணிவிக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பம் என்பதற்குரிய அடையாளம் தான் இது. சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 11 இடங்களில் ஹஜ் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் 13 இடங்களில் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சூரத்துல் மாயிதா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சூரத்து தௌபா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சூரத்துல் ஹஜ் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸலா தொழுகை என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸகாத் ஸகாத் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸௌம் நோன்பு என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்பதாக ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவை ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய எல்லாரும் படிப்பது கட்டாயம். சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ் என்று ஒரு சூறாவை இறக்கிய அல்லாஹ் முதலாவது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை. ஹாஜிகளே அல்லது மக்களே எல்லாரும் ஹஜ்ஜி செய்ய என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கவில்லை. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 27வது வசனத்தில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான்.
சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு ஹாஜிகளும், ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு போறவங்களும் இந்த வருஷம் போறவர்களாக இருக்கலாம். 21ஆம் தேதியில இருந்து இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி வரைக்கும் முழு இலங்கை நாட்டிலிருந்தும் ஓல் சிலோன்ல இருந்து கிட்டத்தட்ட 3500 பேர் ஹஜ்ஜிக்காக போய்கொண்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எதை எடுத்துக்கொண்டார்களோ இல்லையோ, என்ன சேர்த்து கொண்டாங்களோ இல்லையோ, சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் முதலாவதாக என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஹஜ்ஜ பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், நீங்க வேண்டிய சாமான எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜிக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு என்ன என்ன சாமான்கள், என்ன என்ன திங்ஸ்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஆனா ஆக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்ன சாமான கொண்டு போய்த்தும் தக்வா என்கிற சாமான கொண்டு போகல் என்று சொன்னா ஒரு ஹஜ்ஜில வேலை. ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் உபதேசிக்கிறான், அல்லாஹ்ட பயம் இருக்கும், அல்லாஹ்ட அச்சம் இருக்கணும். ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல ஹஜ்ஜி செய்வது. என்ன ஹாஜியார் யார்தான் இந்த பட்டத்தை கொண்டு வந்ததோ தெரியா? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தொழுகிறவரை பார்த்து முசல்லி என்று சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கிறாரு, இவரை பார்த்து முஸக்கி, வாங்க முஸக்கி, இவர் பெரிய முஸக்கி என்று சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்கிறார்களை பார்த்து சாயிம் சாயிம் என்று சொல்லணும். ஆனா அப்படி எங்கேயும் யாரும் சொல்றதில்ல. ஹஜ்ஜிக்கு போனா மட்டும் ஹாஜி சொல்றது பரவாயில்லை சகோதரர்களே. ஆனால் நாங்க 21 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம், ஆக லோ பேக்கேஜ் 18 லட்சம் செலவழிச்சு நாங்க ஹஜ்ஜி செய்யறது எங்களை ஹாஜி என்று சொல்றதுக்காக அல்ல, அல்லாஹ்விடம் நாங்க நெருங்குறதுக்காக. ஹஜ்ஜிக்கு போறவங்க இந்த வருஷம் போறவங்களாக இருக்கலாம், எதிர்வரக்கூடிய காலத்துல போறவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு நான் எனக்கும் சேர்த்து சஹீஹுல் புகாரியுடைய முதலாவது ஹதீஸை நான் ரிமைண்ட் பண்ணுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி, உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது. இன்னமா கபூலுல் அமால் அவ் இன்னமா கமாலுல் அமால். உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது, உங்களோட அமல்கள் பூர்த்தியாகுவது உங்களோட நியத்துகளை வைத்துத்தான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை இது. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீ ஹஜ்ஜி செய்யறண்டா யாருக்காகவும் செய்யாதே, எனக்காக ஹஜ்ஜி செய். என்ன அடையும் இடம்தான் ஹஜ்ஜு. முதலாவது நீயத்து சரியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய சல்லி ஹலாலான சல்லியாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, யாரு ஹராமான சல்லி எடுத்துக்கொண்டு, வட்டி சல்லியா இருக்கலாம், ஏமாத்தின சல்லியா இருக்கலாம், யாருக்கு சரி பொல்லு வச்ச சல்லியா இருக்கலாம், இந்த சல்லியை எடுத்துக்கொண்டு யார் ஹஜ்ஜிக்கு வந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் வந்துட்டேன் உனக்கிட்ட, ஹஜ்ஜி செய்ய உனக்கிட்ட வந்துட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அல்லாஹ் சொல்லுவானாம், லா லப்பைக், நீ எனக்கிட்ட வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. வலா சஅதைக், நீ நல்லா இருக்கவும் மாட்டாய். வஹஜ்ஜுக மர்தூதுன் அலைக், உன்ட ஹஜ்ஜை தூக்கி வீசிட்டேன் நான். வெரி இம்பார்ட்டன்ட் தான். எங்கட சோர்ஸ் ஆஃப் இன்கம், எங்களுக்கு வருமானம் வர வழி, அது சரியான வழியாக இருக்கணும், ஹலாலான வழியாக இருக்கணும். அப்பதான் அந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்கிட்ட அக்செப்டட் ஹஜ்ஜாக மாறும். சாதாரண மக்கள் செஞ்ச ஹஜ் அல்ல இது சகோதரர்களே. சாதாரண இமாம்கள் செய்த அமல் அல்ல இது. இமாம் அத்தா இப்னு அபீ ரபாஹ் மிகப்பெரிய தாபிஈ, 200 சஹாபாக்கள்கிட்ட படிச்சவர், தந்த வாழ்க்கையில 70 ஹஜ்ஜிகள் செஞ்சார். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா தந்த வாழ்க்கையில 70 ஹஜ்ஜி செஞ்சார். ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும்
அரஃபால வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ செய்வார், அல்லாஹும்ம லா தஜ்அல் ஹாதா ஆகிர அஹ்தின் பிக், யா அல்லாஹ் இதை இந்த கடைசி சந்திப்பாக ஆக்கிடாதே, அடுத்த வருஷம் நாங்க சந்திக்கணும், இந்த அரஃபால உனக்கிட்ட கையேந்தோனும். 70வது ஹஜ்ஜ முடிச்சு சொன்னார், 70 தரம் நான் கேட்டேன், அல்லாஹ் 70 தரமும் எனக்கு தந்தான், இந்த வருஷம் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. அந்த வருஷம் ஹஜ்ஜி முடிய மௌத்தா போய்த்துட்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் 25 ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க. 25 ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, 4 உம்ரா தான் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச 3 உம்ராவும் இந்த மாசம் தான் செஞ்சாங்க. துல்காதா மாசம் முதலாவது உம்ரா உம்ரத்துல் ஹுதைபியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது உம்ரா உம்ரத்துல் கதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூணாவது உம்ரா உம்ரத்துல் ஜிஹ்ரானா. இந்த 3 உம்ராக்களும் செய்தது இந்த துல்காதா மாதத்துல தான். 4வது உம்ராவைத்தான் துல் ஹஜ் மாதம் தன்னுடைய ஹஜ்ஜோட செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால இருந்து துல் ஹுலைஃபால 1,24,000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 100 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அதுல 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால அறுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்ச ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறுத்தாங்க. நாயகம் செய்த ஹஜ்ஜி. சகோதரர்களே, 1000 பேசலாம் ஹஜ்ஜை பற்றி, நேரமிடம் கொடுக்காது, நேரமிடம் கொடுக்காது. போகக்கூடிய இடம் அந்த காபா, அந்த மக்கா சாதாரணமான இடமா? சாதாரண பூமியா இது? உலகத்தில் நம்பர் 1 பூமி மக்கா. நாங்க ஜாவத்த பள்ளியில, புகாரியுடைய ஹதீஸ சொல்றேன், நாங்க ஜாவத்த பள்ளியில அல்லது முழு உலகத்துல எந்த பள்ளியில 1,00,000 தொழுகை தொழுறதும் சரிதான், அந்த காபத்துல்லாவுக்குள்ள போய்த்து 2 ரகாத் தொழுறதும் சரிதான். கிடைக்குமா பாக்கியம் சகோதரர்களே? நாங்க எங்கட பள்ளியில 1000 தொழுகை தொழுவதும் சரிதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மதீனா முனவரால 2 ரகாத் தொழுறதும் சரிதான். நாங்க எங்கட பள்ளியில 500 தொழுகை சரி தொழுறதும் சரிதான், மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு 2 ரகாத் சுன்னத்து தொழுறதும் சரிதான். அவ்வளவு பாக்கியமான இடம் தான் அந்த மக்கா. இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்திலையும் மக்களுக்காக வேண்டி நான் கட்டிய முதலாவது பள்ளி அது. சாதாரண பள்ளி இல்ல சகோதரர்களே. அந்த காபாவுக்கு மேலால 7வது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறான். குர்ஆனை பெறட்டுங்க, சூரத்து தூர் எடுத்து பாருங்க. வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் மீது சத்தியமாக. உலகத்துல காபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்தில் அல்லாஹ் கட்டி இருக்கிறான் அந்த பள்ளிய. சகோதரர்களே, கண்ணியமானவங்களே, எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள்ள 70,000 மலக்குமார்கள் போறாங்க. போற எந்த மலக்கும் ரிட்டர்ன் வார சரித்திரம் கிடையாது. யார் கட்டியது? அல்லாஹ்வுடைய பள்ளி. அது எங்க இருக்குது? காபாவுக்கு மேல இருக்குது. போய் யோசிச்சு பார்க்கணும், எப்படி இருக்கும்? தெரியாம படிக்காம அவங்கள நம்பி இவங்கள நம்பி ஹஜ்ஜிக்கு போய்த்திடப்படாது. ஹஜ்ஜிக்கு போற நாங்க ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சு கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு போகும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மக்கா 1000 சொல்லலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்கா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சது மக்கா. குர்ஆனை அல்லாஹ் முதலாவது இறக்கியது மக்கா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா. ஃபாத்திமா நாயகி பிறந்தது மக்கா. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது மக்கா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 600 ரெக்கைகளோட முதலாக கண்டது அந்த மக்கால தான்.
திரும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ரிவாயத். யாரோ கூப்பிடுறாங்க, திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார். தலை வானத்தில் இருக்கிறது, கால் பூமியில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கற்பனைக்கு எட்டாத புனித பூமி அந்த மக்கா. முஸ்னத் அஹ்மதுல ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல நான் கண்டேன், அவர் ரெக்கைகளை விரித்திருந்தார். அவர் ரெக்கைகள்ல இருந்து முத்துக்களும் மாணிக்கங்களும் கொட்டிக்கொண்டே இருந்தது. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு நாயகத்துக்கு முதலாவது காட்சி தந்தது அந்த மக்காதான். சகோதரர்களே, இன்னும் என்ன சொல்லலாம்? துஆ கபூலாக கூடிய 15 இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மக்கா ஹரத்துக்குள்ள மட்டும் சுப்ஹானல்லாஹ் மதாஃப் துஆ கபூலாகிற இடம், ஹஜருல் அஸ்வத் துஆ கபூல், முல்தஸம் துஆ கபூல், மீசாப் தங்கப்பீலி துஆ கபூல், ருக்னுல் யமானி துஆ கபூல், ஹிஜ்ரே இஸ்மாயில் துஆ கபூல், ஜம்சம் கிணறு துஆ கபூல். சகோதரர்களே, சஃபா துஆ கபூல், மர்வா துஆ கபூல், அரஃபா துஆ கபூல், முஸ்தலிஃபா துஆ கபூல், மினா துஆ கபூல். எப்படியான இடம் அது? அங்க போயிட்டு நாங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்தா எவ்வளவு பெரிய நஷ்டம். போன முறை ஹஜ்ஜில அரஃபாவுல மினாவுல நினைக்கிறேன், ஒரு கூட்டம் உட்கார்ந்து லவி போட்டு கொண்டிருக்கிறான். என்ன லைவ் பாருங்க, எங்களை ஹஜ்ஜிக்கு கூட்டி கொண்டு வந்து ஏமாத்தி விட்டாங்க, எங்களை ரோட்ல போட்டுட்டாங்க. சகோதரர்களே, ஏஜென்சி காராக்களுக்கு நான் வக்காலத்து வாங்க இல்லை. என்ன சொல்றேன் என்றா, அவர் நாட்டுக்கு திரும்பி வரத்தானே வேணும். எங்க போறார் அவர்? ஏமாத்தினவர் எங்க போற? இங்க வரத்தானே வேணும். அதுக்காக எங்கட ஹஜ்ஜ நாங்க நாசமாக்குறதா? ஹஜ் என்றாலே தியாகம், ஹஜ் என்றாலே பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்க ஹஜ் அக்செப்டட் ஹஜ்ஜாக மாற வேண்டுமா? 2 கண்டிஷன் இருக்கிறது, 2 நிபந்தனை. முதலாவது, ஃபலம் யர்ஃபுஸ், உண்ட வாயால எந்த ஹராமான வார்த்தையும் வந்துடக்கூடாது. வலம் யஃப்ஸுக், உடம்பாலையும் எந்த பாவமும் செய்யக்கூடாது. அப்படி என்றால் தான் உண்ட ஹஜ் அக்செப்டட் ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய ஹஜ் எடுத்து பாருங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். நாயகத்துடைய ஹஜ்ஜ பாருங்க. அரஃபாக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹருடைய நேரம் வந்துச்சு. லுஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதாம். சேர்த்து தொழுதுட்டு எலும்பி நின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்காரல் ஒட்டகத்தை சைடாக்கிட்டு ஒரு பாறாங்கல்லு கிட்ட வந்து கிப்லாவை முன்னோக்கி எலும்பி நின்று அல்லாஹ்விடம் அப்படியே கையை தூக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் தூக்கின கையை எப்ப விட்டாங்க தெரியுமா? லுஹருக்கு தூக்கின கைய மகரிபுக்கு தான் கீழே விட்டான். இதுதான் ஹஜ்ஜி சகோதரர்களே. அரஃபா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் அதிகமான மக்களை நரக விடுதலை கொடுக்கிற நாள் அரஃபாவுடைய நாள், துஆ கபூலாகிற நாள் அரஃபாவுடைய நாள். நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. லுஹர் வந்து ஒரு 12:15 என்று சொன்னாலும் ஒரு 1 மணி என்று எப்பவுமே துஆ ஸ்டார்ட் பண்ணது. 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, சில நேரம் சவுதியில மகரிபுக்கு வாங்க சொல்லும் 7 மணிக்கு போறது. கிட்டத்தட்ட more than 5-6 hours ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல இருந்திருக்கிறான். நாயகத்துக்கு என்ன தேவை? துனியால ஏதாவது தேவையா? அல்லாஹ் கேட்டான், யா ரசூலல்லாஹ், மக்காவுடைய மலையெல்லாம் தங்கமா போணுமா? சொன்னாங்க, லா யா ரப், வேணாம் யா அல்லாஹ். நாங்க என்ன கேட்டிருப்போம், மக்கா மலை அல்ல முழு உலக மலையும் தங்கமாக்கிட்டா. எங்கட அருமை தூதர் அன்பு நாயகம் சொன்ன வார்த்தை, லா யா ரப், எனக்கு அந்த தங்க மலையெல்லாம் வானாம் யா அல்லாஹ். அஜு யௌமா வஅஷ்பஉ யௌமா, ஒரு நாளைக்கு நான் வயிறு நிரம்பினா அடுத்த நாள் நான் பசியில் இருக்கும். வயிறு நிரம்பினா ஃபைதா ஷமிஅது ஹமிதுக, நான் வயிறு நிரம்பினா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். பசி வந்தா தபர்ரஅது இலைக்க, கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தா என்பதாக உனக்கிட்ட கெஞ்சணும் என்பதாக சொன்னார். துனியாவும் வானம். அப்ப ஆகிரம் மறுமை என்ன வேணும்? மறுமையில பாங்கு துஆ நாங்க என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி
தாம்மா வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா. வஸீலாண்டா என்ன தெரியுமா? சுவர்க்கத்துல ஆக உயர்ந்த படித்தரம் தான் வசீலா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான படித்தரம் தான் வசீலா. உலமாக்கள் சொல்றாங்க 24 மணித்தியாலமும் அந்த சுவர்க்கத்துல இருந்தா அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கேலுமாம். அப்படியான இடம் தான் சொர்க்கத்துல வசீலா. அது ஒருத்தருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியாவிலையும் ஒன்றும் தேவையில்ல, ஆகிரத்திலையும் ஒன்றும் தேவையில்ல. துஆ கேட்டது யாருக்கு சகோதரர்களே? எனக்கும் உங்களுக்கும் தான். நாங்க ஒற்றுமையா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும், நாங்க பிரிஞ்சிடக்கூடாது, எங்களை அல்லாஹ் அழிச்சிடக்கூடாது. நீண்ட ரிவாயத் இருக்குது, பெருட்டி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு துஆ செஞ்சாங்க? ஷைத்தான் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு ஓடினான் அழுது கொண்டு. நாயகத்திலே துஆ அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் என்பதாக. அப்ப நீங்க எவ்வளவு கேட்கணும், நான் எவ்வளவு கேட்கணும், அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கெஞ்சணும், எவ்வளவு அழணும் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுடைய காலம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறவங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தயவு செய்து முதலாவது நியத்து, இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலான சல்லி, அதுக்கு பின்னால முறையான திறமையான அனுபவம் உள்ள உலமாக்களை பிடிச்சி ஹஜ்ஜுடைய சட்டத்தை கம்ப்ளீட்டாக படிச்சதுக்கு பின்னால நீங்க பிளைட்ல கால் வைக்கும். அப்பதான் உங்களோட ஹஜ்ஜி பெர்ஃபெக்டான ஹஜ்ஜாக, சிறப்பான ஹஜ்ஜாக, உங்களோட மனசுக்கே பொருத்தமான ஹஜ்ஜாக மாறும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய, இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஹஜ்ஜி செய்யற பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. எங்கட கடைசி நிலைமைய மதீனா முனவ்வரால, மஸ்ஜிதுன் நபவியில, ரௌதா ஷரீஃபில சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.